ஹாய் வணக்கம், வெல்கம் டு சுவே கிச்சன். உங்களுக்கு இன்றைக்கு சுவே கிச்சன் ஒரு இனிப்போடு சந்திக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு பச்சை பயிரில் சூசியம் செய்து காட்ட போகிறேன். நான் இந்த பச்சை பயிரை நான் அவிச்சு எடுத்திருக்கிறேன். முதல் நாள் நைட் ஊற வச்சு அவிச்சு எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட நான் 3/4 கிலோ பயிர் போட்டு அவிச்சு அதில் ஹாஃப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு சுகர் 200 கிராம், தேங்காய் பூ அரை மூடி. இதுதான் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்றது. அது பேட்டர் செய்யறதுக்கு நான் 200 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அவிச்சு வச்சுக்கிற பயிறுக்குள்ள தேங்காய் பூ, நீங்க சீனி பார்த்து உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. உப்பும் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. சுகர் நான் பார்த்து போடுறேன். கொஞ்சமா உப்பு, ஏற்கனவே நான் பயிரில் போட்டு அவிச்சிருக்கிற வடிவா இது கொஞ்சமா போடுறேன். இப்ப பிணைய போடுறேன். நீங்க தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி வச்சு கொள்ளணும். ஏன்னா போல் பிடிக்க முடியாது ப்ரோ தண்ணியா இருந்தா. இப்ப பாருங்க, நான் பிணைஞ்சிட்டேன் பாருங்க. தண்ணி இல்லாதபடியா ரையா கொஞ்சமா தண்ணி உள்ள மாதிரி வடிக்கப்புல நீங்க நல்லா ரையா வடிக்கணும். பிணைஞ்சோனே மிக்சிங்ல இதா இருந்தானே பாருங்க பிணைஞ்சிட்டேன். இப்ப அதை துவைச்சு எடுக்கிறதுக்கு மா ரெடி பண்ணுவோம். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சீனி நான் 150 கிராம் தான் போட்டிருக்கிறேன், உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்ப இந்த மைதா மாவுக்குள்ள கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு பிஸ்க் வச்சு ஒரு இட்லி மாப்பதம் அப்படி அதை விட கொஞ்சம் திக்கா எடுக்கணும். எடுத்துட்டேன். ஆனா நான் இந்த பேட்டருக்கு இது காணாம தான் வரும். ஆனா நான் பார்த்து மிக்ஸ் பண்றதுக்காண்டி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்பதான் அது அந்த உருண்டை பிடிச்சி இதுக்குள்ள போட்டு துவைச்சு எடுக்க அளவா இருக்குறீங்க. இந்த கட்டி இல்லாம நல்லா அப்படி கையால செஞ்சாலும் ஓகே, ஒரு விஸ்கால வெட்டி செஞ்சாலும் ஓகே. உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இப்படி எடுத்து காட்டுறதுக்காண்டி இது காட்டுறேன். பாருங்க, இப்படி இந்த சைஸுக்கு ரவுண்டா பிடிச்சிட்டு இதுல முக்கி எடுக்க வேண்டியது. அப்படின்னு இப்படி எடுத்து இப்படி ஆயிலுக்குள்ள போட வேண்டியதான். இப்ப நான் இதுக்குள்ள கொஞ்சமா கலர் சேர்க்கிறேன். வடிவுக்காண்டி போட்டு மிக்ஸ் பண்றேன். வடிவான கலரா வரும். ஃபுட் கலரிங் போட்டீங்கன்னா சரிங்க. அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து போடுறது கஷ்டமா இருக்கிற வடிவா நான் இப்படி போட் பண்ணி பிளேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட போறேன். அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. பாருங்க, எல்லாம் குக் ஆகிட்டீங்கன்னா நான் கலர் போடாம எடுத்தது பாருங்க ஒயிட்டா இருக்குது. நான் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்தது பாருங்க ஜெல்லோ வடிவான கலரா இருக்குது. உங்களுக்கு தேவையான மாத்திரம் நீங்க கலர் போட்டு விடுங்க. இது இந்த ஹாட் பண்றது உங்களுக்கு தெரியணும். உள்ளுக்குள்ள இருக்கிற சூசியம் வெளியில தெரியணும். பாருங்க காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இதால தெரியுது பாருங்க. அப்படித்தான் நீங்க கோட் பண்ணணும். மாவு கூட கோட் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேட்டரை வடிவா கரைச்சி எடுக்கணும். இப்போ குக் ஆகிட்டு நான் இப்போ எடுக்க போறேன். ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் குக் பண்ணப்பட்டது தானே, மேலுக்கு இருக்கிற குக் ஆகிறதுக்காக குக் ஆகிட்டு இப்போ நான் எடுக்கிறேன். பாருங்க, ஆல்ரெடி போட்டது ஒயிட்டா இருக்குது. இது கலர் மிக்ஸ் பண்ணி போட்டது ஜெலவா இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு குக் பண்ணிட்டு காட்டுறேன். பொரிச்சு எடுத்துட்டு நான் 3 கலர்ல செஞ்சிருக்கிறேன். இது லைட்டான, இதான் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டது ஒயிட் கலரா. இது அதை விட கொஞ்சம் லைட்டான ஜெலோ. இது கூட ஜெலோ கலர்ஃபுல்லா இருக்கணும் செய்தேன் நான். பாருங்க, நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ பொஞ்சியா உள்ளுக்குள்ள இப்படி இருக்குன்னு பாருங்க.
சூசியம் வந்து கூட கோட் பண்ணக்கூடாது. வந்து சூசியம் செய்கிறது வந்து கடலைப்பருப்புலையும் செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு இது வந்து பச்சை பயிறு நல்ல சத்து, குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமானது, ஹெல்த்தானது. அதனால் நாங்கள் பச்சை பயிரில் செய்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் வடைப்பருப்பில் செய்யலாம், கடலைப்பருப்பில் செய்யலாம், சீனிக்கு பதிலாக சர்க்கரை போட்டு செய்யலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி செய்யுங்க. இந்த வீடியோ செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.